மாற்றம் என்பது தேர்வுகளால் ஆனது, மேலும் தேர்வுகள் குணத்தால் ஆனவை. அமண்டா கோர்மன். இந்த மேற்கோள் உண்மையான மாற்றம் தற்செயலாக நிகழ்வதில்லை என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. அது தேர்வுகளிலிருந்து தொடங்குகிறது, மேலும் அந்த தேர்வுகள் நம் உள்ளே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்து, அதாவது நமது குணத்தால் வழிநடத்தப்படுகின்றன. இந்த யோசனையை உயிர்ப்பிக்க சில எளிய கதைகள் இங்கே உள்ளன. 1. நேர்மையான கடைக்காரர். ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு கடைக்காரர் ஒருமுறை ஒரு வாடிக்கையாளர் தவறுதலாக அதிக பணம் கொடுத்துவிட்டதை கவனித்தார். யாரும் பார்க்கவில்லை. அவர் அந்த பணத்தை தன்வசம் வைத்துக்கொண்டு அன்று அதிக வருமானம் ஈட்டியிருக்கலாம். அதற்கு பதிலாக அவர் அந்த வாடிக்கையாளரை மீண்டும் அழைத்து பணத்தை திருப்பிக் கொடுத்தார். அந்த ஒரு தேர்வு அவரை ஒரே இரவில் பணக்காரராக்கவில்லை, ஆனால் அது நம்பிக்கைக்குரிய ஒரு நற்பெயரை உருவாக்கியது. காலப்போக்கில் மக்கள் அவரை நம்பியதால் அதிகமானோர் அவரது கடைக்கு வரத் தொடங்கினர். அவரது குணம், நேர்மை அவரது தேர்வுகளை வடிவமைத்தது, மேலும் அந்த தேர்வுகள் அவரது வாழ்க்கையிலும் வியாபாரத்திலும் நீடித்த மாற்றத்தை உருவாக்கின. பாடம்: குணம் வலிமையாக இருக்கும்போது தேர்வுகள் சரியானவையாக மாறும், அவை கடினமாக இருந்தாலும் கூட. 2. ஏமாற்ற மறுத்த மாணவன். ஒரு மாணவன் தேர்வுகளில் சிரமப்பட்டான். ஏமாற்ற வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு ஏற்பட்டது. நண்பர்கள் காதில் விடைகளைச் சொல்லி அவர்களுடன் சேருமாறு அவனை தூண்டினார்கள். அவன் தயங்கினான். தோல்வி பயமாக தெரிந்தது. ஆனால் அவன் குறுக்குவழிகளை விட நேர்மையை தேர்ந்தெடுத்தான். அந்த ஆண்டு அவன் தேர்வில் முதல் மதிப்பெண் பெறவில்லை, ஆனால் அவன் தன்னம்பிக்கை, ஒழுக்கம் மற்றும் சுயமரியாதையை பெற்றான். பல ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த மதிப்புகள் அவனது வாழ்க்கையில் வெற்றி பெற உதவின, அங்கு மதிப்பெண்களை விட நேர்மைக்கு அதிக முக்கியத்துவம் இருந்தது. பாடம்: அழுத்தமான தருணங்களில் குணம் தேர்வுகளை வடிவமைக்கிறது, மேலும் அந்த தருணங்களே நமது எதிர்காலத்தை வரையறுக்கின்றன. 3. அதிகாரத்தை விட சேவைக்கு முக்கியத்துவம் கொடுத்த தலைவர். ஒரு உள்ளூர் தலைவருக்கு தனது சொந்த குழுவினருக்கு சாதகமாக நடந்து கொள்ளும் அதிகாரம் இருந்தது, ஆனால் அவர் அனைவரையும், குறிப்பாக பலவீனமானவர்களையும் குரலற்றவர்களையும் செவிசாய்த்து கேட்கத் தேர்ந்தெடுத்தார். அது மெதுவாகவும் கடினமாகவும் இருந்தது. சிலர் அவரை குறை கூறினர், ஆனால் அவரது நேர்மை சமூகத்தை ஒன்றிணைத்து உண்மையான முன்னேற்றத்தை கொண்டு வந்தது. சேவை செய்வதற்கான அவரது தேர்வு அவரது குணத்திலிருந்து கருணை மற்றும் பணிவு வந்தது, அது அர்த்தமுள்ள மாற்றத்திற்கு வழிவகுத்தது. பாடம்: அதிகாரத்தை விட மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தலைவர்களின் குணத்திலிருந்து நீடித்த மாற்றம் வருகிறது. 4. நாம் அனைவரும் தினமும் செய்யும் தேர்வு. மாற்றம் என்பது பெரிய